வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனல்ல மண் பாத்திரங்களை எப்படி பழக்கிறது, அதை நான்ஸ்டிக்கா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மண் பாத்திரங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரங்கள் செய்யற இடங்கள்ல நேராவே போய் வாங்குங்க. அது நம்ம கைத்தொழில ஊக்குவிச்ச மாதிரியும் இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாங்க. நல்ல பாத்திரங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் இருக்க இடத்துல எனக்கு மண் பாத்திரங்கள் கிடைக்காதுங்க. இதெல்லாம் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. நான் அதனால இந்த பாத்திரத்திலேயே எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஒரு 4 ஸ்டெப்பு தான். இதை ஃபாலோ பண்ணால் நான்ஸ்டிக்கை விட சூப்பராக மண் பாத்திரங்கள் மாறிடும். முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் மண்பானைகள் வாங்கின உடனே அதை தண்ணியில் போட்டுருங்க. நல்ல சில் தண்ணியில் போடுங்க. இது ஒரு 24 மணி நேரம் இப்படியே ஊறணும். ஒரு நாள் ஊற வச்சா போதும், 2 நாள் ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் ஊற வச்சாலே போதும். ரெண்டாவது ஸ்டெப்பு அரிசி களையிற தண்ணி. இது இதுக்காக நீங்க அரிசி ஊற வச்சு தண்ணி எடுக்கணும் அப்படிங்கறது இல்ல. நம்ம டெய்லி லஞ்சுக்கு சமைப்போம் இல்லையா, அப்போ அரிசி கழுவுற தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை சட்டியில போட்டு கொதிக்க வைங்க. இது ஒரு 2 நாள் இந்த மாதிரி செய்யுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா அரிசி தண்ணி மண் பாத்திரங்களை நல்ல ஸ்ட்ராங்கா மாற்றும். பின்னாடி வெடிப்பு, அந்த தண்ணி லீக் ஆகிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்புமே மண் பாத்திரங்களை நல்ல ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக பண்ற ஸ்டெப்பு. அடுத்து 3வது ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. மண் பாத்திரங்களில் ஆயில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதை விட இது ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதனுடைய வாசனை மண் பாத்திரத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இதில் வெண்ணெய் உருக்கிட்டேன். நீங்கள் வெண்ணெய் உருக்குனீங்கன்னா அதனுடைய வாசனையும் இருக்கும். அதே சமயத்தில் நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக சட்டி மாறிடுங்க. வெண்ணெய் உருக்கும் போது சட்டி ஃபுல்லாகவே படுற மாதிரி வெண்ணெய் உருக்குங்க. நான் இது பழக்கின சட்டின்றதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. நீங்கள் புது சட்டியில் பண்ணும் போது அந்த வெண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறைஞ்சது 2லேருந்து 3 வாட்டியாவது மண் சட்டியில் வெண்ணெய் உருக்கிடுங்க. அது நல்ல ஷைனிங்காக சூப்பராக மாற்றிடும். 4வது ஸ்டெப் அடிக்கடி இதில் சமைச்சிட்டே இருங்க. முக்கியமாக எண்ணெயில் செய்கிற ஐட்டங்கள், வடை பொரிச்சு எடுக்கிறது, சட்னி பண்ணுறது, அப்புறம் புளிக்காய்ச்சல் பண்ணுறது, நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வத்த குழம்பு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் இதில் அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. நான் மண் சட்டியில் எப்படி வத்த குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே என்னோட பதிவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது சட்டி நல்லாவே பழகிடும். அப்புறம் நம்ம மண் சட்டியை நல்லா பழக்கிட்டோமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கருப்பு விழுந்துடும். சட்டியை பழக்கிட்டோன்னா அங்கங்கே இந்த மாதிரி கருப்பு கலர் விழுந்துருங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வழவழப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயே இல்லாமல் என்ன ஃப்ரை வேணாலும் அதில் பண்ண முடியும். நான்ஸ்டிக்கை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்வா கூட இதில் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதாங்க. இந்த 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் மண் சட்டி பிரியர்களாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க உங்களோட கிளே பாட் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்குன்னு. நன்றி.